இதுமாரி ஐட்டத்தை எல்லாமே கொடுக்குறோம். பனம்பழம் ஜூஸும் கொடுக்குறோம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் அத்திப்பழமும் சேர்ந்த அல்வா கொடுக்குறோம் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா என்ன அல்வா கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக எனர்ஜியும் இருக்கும் எங்கள் அதே நேரத்தில் அந்த ஸ்நாக்ஸனுடைய மருத்துவ குணங்களும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா வேர்க்கடலையில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை வந்து பர்பி பண்ணி சாப்பிட்லாம், கருப்பட்டி வெல்லம் போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் அதை. சரிங்களா? ஆனால் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா முழுக்க நம்ம வந்து இயற்கையை தேடி போக நம்மளுக்கு எல்லா விதமான மருத்துவ குணங்களும் கிடைக்கும். தைராய்டு, சுகர், தூக்கமின்மை, பசியின்மை, ஊரழுத்தம், மன அழுத்தம், இதுமாரி எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு என்னென்னா இயற்கையை நாடி போனீங்கன்னா, இயற்கையை மட்டும் நேசித்திட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். மன அமைதியாக இருக்கணும். எப்பயுமே மன அமைதியாக இருந்தாவே லைஃப்பில் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும். அதேமாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே இயற்கையாக இருக்கணும். ரசாயனம் எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டுப்புழுக்க, மாட்டு சாணை, அது பார்த்திங்கன்னா மண்புழு, இதை கல்டிவேஷன் பண்ணி நாங்கள் பூமியோட மண்ணை தன்மையை அறிஞ்சு